இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிகின்ற உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் எங்கு கண்டேன். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் காஞ்சி மகான் தொடர் வாயிலாக எங்களுடைய அன்பையும் பண்பையும் பாசத்தையும் நேசத்தோடு கடந்த வணக்கத்தை பதிவு செய்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும், மலரட்டும். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பெரியவர் செய்த பெரிய பூஜை. மணிகண்டனாகிய நான் சங்கராவில் நாள்தோறும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏதோ என்னோடது மட்டுமல்ல, பல சான்றோர்கள், பல முன்னோர்கள், பல பண்பாளர்கள், பல ஞான வேள்வியில் ஈடுபட்ட நல்ல மனிதர்கள் குறித்தது, சொன்னது, கேட்டதை பதிவு செய்கின்றோம். வைணவ சம்பிரதாயத்தில் அனந்தராம தீட்சிதர் என்று ஒருவர் உண்டு. அவர் ஒரு பெரிய ஞானக்கடல், அவர் ஒரு அறிவு சுரங்கம், அவர் ஒரு அட்சய பாத்திரம், அவர் ஒரு அமுத சுரபி. யார்? ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர். அவர் எழுதிய அப்படியே குறிப்பு, பெரியவா செய்த பெரிய பூஜை. அனந்தராம தீட்சிதர் அவர்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ வேத நிகழ்வுகள், பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பார்த்து வியந்திருப்பார். ஆனால் அவரே வியந்ததாக சொல்வது பெரியவா செய்த இந்த பெரிய பூஜையை. அப்படி என்ன பூஜை? என்ன லாரி லாரியாக பூவை கொட்டிட்டாங்களா? என்ன நடந்தது? என்ன புதுமை? இதோ ஒரு 60 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி உங்களை நகர்த்தி செல்கின்றேன். தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரங்களும் நெற்கதிர்களும் பசுமை நிறைந்த தஞ்சை பகுதியில் தன் வாழ்க்கை முழுக்க சுமார் 82 ஆண்டு காலம், நூற்றாண்டு காலம் வாழ்ந்ததில் 82 ஆண்டு காலம் கையால் நெய்யப்பட்ட கதர் துணியை நனைத்து உடுத்தி கொள்ளக்கூடிய அந்த கதராடை கட்டிய ஒற்றை மாமனிதர் தஞ்சையம் பகுதியில் இருந்து கும்பகோணம் நோக்கி அப்படியே போகிறார். தஞ்சை மாவட்டத்தில் பயணம், நடைப்பயணம்தான். குடவாசல் பக்கத்தில் கொரடாச்சேரி, சான்றோடு சொல்கிறேன், ஏன்னா அனந்தராம தீட்சிதருடைய பதிவு. குடவாசல், கொரடாச்சேரி, திருக்காம்பூர் பகுதிக்கு போகிறார். அது பெரிய சிவத்தலம். அம்மையே, அப்பா, ஒப்பிலாமணியே, அன்பின் விடைந்த ஆரமுதேன்னு நாம் நாடெல்லாம் வணங்கக்கூடிய, வெடிக்கு துணையாக இருக்கக்கூடிய எம்பெருமானாகிய சிவபெருமானுடைய தலம். பெரியவாள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய சிவா விஷ்ணு கோவிலில், சென்னையில் உள்ள சிவா விஷ்ணு கோவிலுக்காக தன்னையே கரைத்தவர் பெரியவா. ஆனால் எந்த ஊரில் இருந்த சிவா விஷ்ணு கோவிலுக்கும் போய் முதல்ல ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு ஆர்த்தி பார்த்துட்டு தான் அடுத்த காரியம் செய்வா. அப்படி பரம பக்தி ஸ்ரத்த. அந்த மாதிரி இந்த குடவாசல், கொரடாச்சேரிக்கு பக்கத்தில் இருக்க திருக்காம்பூர் பகுதிக்கு போகிறார். அந்த திருக்கோவில் அருகிலே குடிசை, நிறைய குடிசை. அங்கே நம்முடைய உடன்பிறவாத அருமைக்கும் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரியவருடைய வருகை செய்தியாக தெரிவிக்கப்பட்டது. நமக்கெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் தீபாவளி, பொங்கல் என்றால் மகிழ்வு. ஆனால் அவர்களுக்கு பெரியவர் வந்த அந்த தினம் தீபாவளி, பொங்கல் என்கின்ற வகையில் விழாக்கோலம் கொண்டாடி அந்த பகுதியை தூய்மையிட்டு சாணத்தால் மொழுகி கோலங்கள் போட்டு மலர்களால் தூவி பெரியவரை தரிசிப்பதற்காக காத்திருந்து தட்டு நிறைய பழங்களை வைத்து கொண்டு சிறிய காணிக்கையும் வசூல் செய்து வைத்திருக்கிறார்கள். நடந்த செய்தி அனந்தராம தீட்சிதருடைய பதிவு. பல தமிழகத்து உபன்யாசகர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், முன்னுக்கு பின்னு முரணாக நடப்பவர்கள், இந்திய தேசத்தில் ஆளுக்கு தகுந்தார் போல இங்கே நடந்து கொண்டு வெளிதேசங்களில் போகின்ற போது தங் முகங்களை மாற்றிக்கொள்கின்றவர்களுக்கும் சேர்த்தே இந்த பதிவு. அப்படி போகிறார் சுவாமி. அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மலரை நோக்கி வண்டு வர்ற மாதிரி பெரியவாளை நோக்கி வர்றார். எல்லாருக்கும் ஒற்றை புன்முறுவலோடு ஒரே மாதிரி அருள்கடாட்சி ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த பழங்களை தொட்டுண்டு என்ன நினச்சாருன்னு தெரியல, அவா முன்னாடியே 2 பழத்தை உரித்து சாப்பிட்டார். ஏன்னா எனக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் ஏற்றுப்பேன். குகன் கொடுத்த தேனையும் மீனையும் அக்செப்ட் பண்ணி ராமன் வைத்து கொண்டான் என்பதை படித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பக்தர்கள் கொடுத்த இந்த பழத்தை உண்ட பிறகு
அந்த பணக்காணிக்கையை பார்த்து என்னென்னா எங்களால் முடிஞ்சது சுவாமி அப்படின்னு. அது மாதிரி ஒரு 10 மடங்கு மேலாளர்கிட்ட சொல்லி நான் இங்கேயே ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன், நீங்கள் எங்கே போவீங்களோ என்ன போவீங்களோ தெரியாது, கிட்டத்தட்ட 300 மக்கள் இருக்கா, அவளுக்கு புதிய வேஷ்டி சட்டை புடவை எங்கேயாவது போய் வாங்கிட்டு வாங்கோ. அப்போ எங்கே இவ்வளோ வசதி? 60 ஆண்டுகளுக்கு முன்பு கொரடாச்சேரிக்கு போய், கொடவாசல் போய், கும்பகோணத்துக்கு போய், தஞ்சாவூர் வழியாக போய் எல்லாருக்கும் துணிமணியை வாங்கிட்டு இரவு வராங்க. அன்றைக்கு காலையில் செய்த பூஜை புனஸ்கார அனுஷ்டானத்திற்கு பிறகு அப்படியே அமைதி நிலவுகிறது. இந்த இடத்திற்கு வரார், சுவாமியை சேவித்தார். அவர் அந்த சிவத்தலத்தில் இங்கே நடைபெறுகிறது. எல்லாருக்கும் துணிமணிகளை கொடுத்தார். இதெல்லாம் போய் நீங்கள் உடுத்தின்னு வாங்க, நான் பார்க்கணுன்னார். எல்லாரும் சந்தோஷமாக வந்து ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர சொல்கிறா. அப்போ ஒருத்தர் ஓடி வந்து சாயரட்சி ஆச்சு, அடுத்த பூஜை பெரியவா சொன்னாலாம், இதை விட இன்றைக்கி பெரிய பூஜை என்ன இருக்குது? இதை விட இன்றைக்கி என்ன பெரிய பூஜை இருக்குது? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளல் பிரானை, வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கு உணவிட வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகளை, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று ஜகத்தினை அழிப்போம் என்றான் பாரதி. ஆனால் எல்லார் முகத்திலும், இந்த ஏழைகளின் முகத்தில் சிரிப்பை காண்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று மனித வடிவில் ஒரு ஆண்டவன் ஒன்றென்றால் உண்மையான ஏழையின் முகத்தில் சிரிப்பை கொண்டு வந்த மகா கடவுள், மனித புனிதர் நம் மகா பெரியவர். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மீண்டும் நாளை சந்திப்போம்.